நான் என்ன கேட்டேன்னு மறந்துடுவேன். சரி சார், ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் யோசிப்பேன் என்னதான் பேசினேன் என்ன அப்படின்ட்டு. ஏன்னா அவங்கக்குள்ள அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ விஷயத்த யோசிக்கிறாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ, மக்களுக்கு என்னென்ன தேவையோ, என்ன இல்லை, என்ன வரப்போகுது, இதெல்லாம் கம்மிங் ஜென்ரேஷனில் என்ன தேவையோ அத்தனை இப்போ யோசிக்கிற மென்டாலிட்டி நம்ம டைரக்டர் சார். அவங்க எனக்கு என்னோட முதல் படம் வந்துட்டு பருமு, அதில் எனக்கு சின்ன ஒரு ரோல் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்பி எனக்கு திரும்பி கொடுத்தாங்க. எனக்கு ஆக்டிங்கே தெரியாத டைமில் எனக்கு ஆக்டிங் கற்றுக் கொடுத்தது, எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டு பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு எனக்கு கோடியான கோடி நன்றி. அப்புறம் எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது, இப்போதான் இந்த 13 வருஷமாக அவங்க கூட இருந்து கற்றுக்கிட்டது தான் எல்லாமே. ஸோ இப்படியே ஒரு ஸ்டெப்லேயும் அவங்க எனக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க எல்லா ப்ராஜெக்ட்லேயும் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றி கடன் இருக்கேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா, இந்த படத்தை பற்றி அவங்க வந்து அவங்க ரஞ்சித் சார் சொல்கிற மாதிரி இது ஒரு அனிமல் படம். சார் சொல்கிறது மனுஷக்குள்ளே இருக்கிற ஒரு மிருகோட கதை சரிங்களா. அது என்னன்னா, இப்போ எல்லாருக்குள்ளே ஒரு முன்னாடி பார்த்தா எல்லாரும் நல்லவங்களா தெரிவாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ வந்து இது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். கொடுமையான ஒரு கேரக்டர் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது அவங்கக்கிட்ட வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, நடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் சில ஒரு சர்டன் டைமில் அது எப்போவுமே உள்ளுக்குள்ளே இருக்காது, அது வெளிப்படையாக வந்துடும். அந்த ஒரு அழகான ஒரு காட்சியை சார் வந்துட்டு தெளிவாக புரிய வச்சுருக்காங்க இந்த கதையில். ஸோ அப்படி தான் மனிதங்களை யார் எப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது. எல்லாருக்குள்ளே ஒரு மிருகம் இருக்குது, அந்த மிருகத்தை எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த படம் பார்த்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கே தெரியும் 100% நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ சார் பற்றி சொல்லி ஆகணும். அவங்க பார்க்கும்போது ஆக்சுவலி டேலண்டட், நிறைய டேலண்டடு. அவங்க கூட பேசும்போதே தெரியும் அவங்க இவ்வளோ டேலண்ட் இருந்து ஏன் இன்னுமே அவங்க க்ரோத் வரல, ஏன் இன்னும் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்க எடுத்துகிட்டு வரலன்ட்டு. பிகாஸ் அவங்க நல்லா நடிப்பு வரவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடையாது. ஒன்றுமே தெரியாத திறமை இருக்கவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு காசு பணம் பின்ன அதனால தான் எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் வாய்ப்பு இருக்கவங்க எப்போவுமே கீழே தான் இருக்காங்க. கிட்ட இந்த படம் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது சார் மாணிக்கம் சார் வந்துட்டு என்றைக்கும் வந்து க்ரோ அப் ஆகிக்கணும். ஏன்னா அவங்க திறமை அவங்க கஷ்டம் மட்டும் தான் இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. காசு பணம் மற்ற எதுவுமே கிடையாது. ஸோ முடிஞ்சவளுக்கும் இந்த படமே தியேட்டரில் மட்டும் பாருங்கள். முடிஞ்சவளுக்கும் எல்லோரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க, நம்மளை மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் நீங்கள் தெளிவாக புரிய வைங்க. ஸோ இதுதான் ஒரு சேனல். தேங்க்யூ ஸோ மச்.